கடவுளை வழிபடுபவர்களில் பெரும்பாலானவர்கள் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்ற கோரிக்கைகளோடேதான் வழிபடுகிறார்கள். வெகு சிலரே இந்த உலக வாழ்க்கையைத் தாண்டி வீடுபேறாகிய முக்தி வேண்டும் என்று உருகி உருகி கடவுளை நினைப்பவர்கள். சில பக்தர்கள் எனக்கு இந்த காரியம் நடக்க வேண்டும், அதற்குப் பதிலாக உண்டியலில் பணம் போடுகிறேன் என்று கூட கடவுளிடம் பேரம் பேசுவார்கள். இவ்வாறு பேரம் பேசும் பல பக்தர்கள் கடவுள் தந்த அருளுக்கு ஒருநாள் கூட நன்றி சொல்லியிருக்க மாட்டார்கள் என்பதே உண்மை. இன்னும் சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் நான் கேட்ட உடனே பலன் கிடைக்க வேண்டும் என்று உரிமையோடு கேட்பார்கள். கடவுள் என்பவர் உடனடியாக எல்லாவற்றையும் கொடுத்துவிட வேண்டிய ஒரு அதிகாரி போல நினைத்துக் கொள்வார்கள். ஆனால் உண்மையில் பக்தியின் ஆழம் புரிந்தவர்களுக்கே தெய்வ அனுபவம் கிடைக்கிறது. அத்தகைய உடனடி பலன் தரும் தெய்வமாக கருதப்படுபவர் ஸ்ரீ பைரவர். பைரவரை வழிபட்டால் கைமேல் பலன் கிடைக்கும் என்பது காலம் காலமாக சொல்லப்பட்டு வரும் உண்மை. சமீப காலங்களில்தான் மக்கள் இதன் ஆழமான பொருளை உணர்ந்து கொள்ளத் தொடங்கியுள்ளனர். பைரவர் என்ற பெயருக்கே பயத்தை நீக்குபவர் என்ற அர்த்தம் உள்ளது. மனிதர்களின் மன பயம் மட்டுமல்ல, ஜாதகத்தில் உள்ள கிரக தோஷங்கள், நட்சத்திரத் தடைகள் அனைத்தையும் கட்டுப்படுத்தும் சக்தி இவருக்கே உண்டு. சிவபெருமானின் அம்சமாகவும் சில புராணங்களில் ஈசனின் மகனாகவும் பைரவர் வர்ணிக்கப்படுகிறார். படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழில்களையும் செய்து கோடானு கோடி உயிர்களை காப்பவர் பைரவர். இந்த சக்தியின் அடையாளமாகவே அவருக்கு திரிசூலம் ஆயுதமாக வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால்தான் பைரவர் வழிபாடு கைமேல் பலன் என்ற சொற்றொடர் மக்கள் மத்தியில் உருவானது. பைரவா என்று மனதிற்குள் உருகி நினைத்தாலே எந்த ரூபத்தில் வேண்டுமோ அந்த ரூபத்தில் அவர் நம்முன் வந்து நிற்பார் என்று சொல்லப்படுகிறது. பைரவரை நாம் பூஜை செய்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, மிகுந்த கஷ்ட நேரங்களில் மனதை ஒருமுகப்படுத்தி நினைத்தாலே போதும், அவர் ஓடோடி வந்து உதவுவார். பைரவர் பற்றற்ற நிலையில் நிர்வாண ரூபத்தில் நீல நிற உடலமைப்புடன் காட்சி தருபவர். அதனால் எல்லோரும் அவரை தொட்டு வணங்கக்கூடாது. அவர் பாதங்களில் மலர்களை வைத்து வணங்குவதே சிறந்தது. பைரவர் மொத்தம் 64 வடிவங்களில் மக்களுக்கு அருள்பாலிக்கிறார். அவற்றில் கால பைரவர் தனித்துவமான சக்தி கொண்டவராக கருதப்படுகிறார். புராணங்களின்படி கால பைரவருக்கு தனிக்கோவில் அமைக்கக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. அதனால் சில தலங்களில் மட்டுமே கால பைரவ வழிபாடு சிறப்பாக உள்ளது. தமிழ்நாட்டில் தர்மபுரி மாவட்டம் அதியமான் கோட்டையில் 9ஆம் நூற்றாண்டில் அரசர் அதியமான் கட்டிய கால பைரவர் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. காசியில் உள்ள கால பைரவர் கோவிலிலிருந்து கல் எடுத்து வந்து இந்த கோவிலை கட்டியதாகவும் கூறப்படுகிறது. சீர்காழி, தக்கோலம், திருமியச்சூர், வேதாரண்யம் போன்ற தலங்களிலும் கால பைரவ வழிபாடு சிறப்பாக நடைபெறுகிறது. அஷ்டமி திதி பைரவர் வழிபாட்டுக்கு மிகவும் உகந்த நாள். பீட்ரூட்டை வெட்டி வேக வைத்து அந்த தண்ணீரில் கலந்த சாதம், தேனில் ஊறவைத்து உளுந்து வடை, வடையை மாலையாக சாற்றுதல், வெண்பூசணிக்காய் வெட்டி பலியிடுதல், எலுமிச்சை சாதம் படைத்தல் போன்றவை பைரவருக்கு மிகவும் பிடித்தமான நிவேதனங்களாக கூறப்படுகின்றன. பால், இளநீர், தேன் ஆகியவற்றால் யந்திர அபிஷேகம் செய்து, பீடத்தில் சந்தனம், குங்குமம் வைத்து, சிகப்பு அரளி மலர்களால் அர்ச்சனை செய்து, கிழக்கு முகமாக அமர்ந்து தினமும் 1008 முறை ஜெபித்து பூஜித்தால் அது ஆயுஷ்ய யாகத்திற்கு நிகரான பலனை தரும் என்று சொல்லப்படுகிறது. இவரின் அருள் இருந்தால் அஷ்ட சித்திகளும் கைகூடும். பைரவரின் திருமேனியில் நவக்கிரகங்களும் 12 ராசிகளும் அடங்கியுள்ளன என்பதும் விசேஷம். மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் பைரவரின் குறிப்பிட்ட உடல் பகுதிகளை நோக்கி வணங்கினால் தோஷங்கள் நீங்கும் என்று கூறப்படுகிறது. மேஷ ராசிக்காரர்கள் இவர் சிரசினை பார்த்து கும்பிட்டால் தோஷம் தீரும். ரிஷபம் கழுத்து, மிதுனம் தோல் புஜம், கடகம் மார்பு, சிம்மம் வயிறு, கன்னி குறி, தொடை, விருச்சிகம் முட்டி, தனுசு மகரம் முட்டியின் கீழ்ப்பகுதி, கும்பம் கணுக்கால், மீனம் பாதம் ஆகிய பகுதிகளை பார்த்து கும்பிட்டால் தோஷம் தீரும். நினைத்த காரியம் நிறைவேற வேண்டுமானால் சாம்பல் பூசணி விளக்கை கால பைரவர் சன்னதியில் ஏற்றி
கோவிலை 8 அல்லது 18 முறை சுற்றி வர வேண்டும். இதை 12 ஞாயிற்றுக்கிழமைகள் அல்லது 3 தேய்பிறை அஷ்டமி தினங்களில் தொடர்ந்து செய்தால் விரைவில் பலன் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள், இழந்த பொருட்கள் திரும்ப வேண்டும் என்பவர்கள், செல்வம் நிலைத்திருக்க வேண்டும் என்பவர்கள் என அனைவருக்கும் பைரவர் அருள் துணை நிற்கும். சனீஸ்வரரின் குருவே பைரவர் என்பதால் சனிக்கிழமைகளில் பைரவரை வணங்கினால் சனி பகவானால் ஏற்படும் இன்னல்கள் குறையும். இவ்வளவு பெருமையும் அருட்திறனும் கொண்ட பைரவரை சிவாலயங்களிலும் தனி ஆலயங்களிலும் கண்டு மனதார வணங்கினால் வாழ்க்கையில் வரும் பயமும் கஷ்டமும் மெதுவாக கரைந்தே தீரும்.